ஹாய் கைஸ், வெல்கம் டு எஃப்எக்ஸ் தமிழ். இன்னைக்கு போன தடவை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. கரெக்டாக. இப்போ வந்து அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பார்க்கல அப்படின்னா அந்த கன்ஃபார்ம் பார்த்துருங்க. ஏன்னா வந்து இன்னும் ஒரு மாசத்துல இந்த யூடியூப் சேனல் இருக்குமா இருக்காதானே தெரியாது. அதுக்கு முன்னாடி நான் எதுக்காண்டி உங்களுக்கு அந்த அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே யாரும் எடுக்கல. அதனால உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காண்டி தான் எடுத்தேன். சரி, ஓகே. நான் வந்து இந்த ஸ்மார்ட் மணி, இந்த ரீட்டெய்லர் கான்செப்ட் இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி நெறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுன்றதே ஒரு அல்காரிதம் தான். ஒரு கால்குலேஷன் தான். ஒரு கால்குலேஷன் வச்சு தான் மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னு நெறைய பேர் சொன்னாங்க. அந்த கால்குலேஷன கண்டுபிடிக்கிறது தான் என்னன்னா ஃபிபோனாச்சி. ஃபிபோனாச்சின்னா ஒண்ணுமே இல்ல. இப்போ வந்து 1/2 போட்டோம் அப்படின்னா 0.5 வரும். அந்த ரேஷியோ தான் 0.5 ரேஷியோ. இந்த மாரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விதமான கால்குலேஷன் இருக்கு. அத வந்து ஒரு ஆள் கிரியேட் பண்ணது. அது வந்து ஒரு ஃபிபோனாசிக்கா மாறிடுச்சு. அந்த ஃபிபோனாசிக் அந்த ரேஷியோக்கு மாறிடுச்சு. அந்த ரேஷியோல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனா வந்து எல்லாமே வந்து ஒர்க் ஆகாது. நான் என்னோட சின்ன அக்கவுண்ட் நான் 2, 3 வருஷத்துக்கு 4 வருஷம் முன்னாடி 3 1/2 வருஷம் முன்னாடி நான் வந்து இது எதுவுமே தெரியாததுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரே ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் தெரியும். அதாவது வந்து ஒரே ஒரே ஒரு இதுல ஒரு ஆள்கிட்ட கத்துக்கிட்ட ஒரே ஸ்ட்ராட்டஜின்னா இது ஒரு மட்டும் தான். ம் அது வந்து நான் காசு குடுத்து தான் கத்துக்கிட்டேன். அது வந்து இதுக்கு சொல்லி காட்டணும். ஆ இப்போ வந்து அந்த இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, இப்போ வந்து இது ஒரு ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இது ஒரு ஸ்ட்ரக்சர். இது ஒரு ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் பத்தி தெரியல அப்படின்னா, ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல டீட்டெயிலா நடத்தியிருப்பேன். என்னோட சேனல் கிளிக் பண்ணி நீங்க வாட்ச் லிஸ்ட்குள்ள போனீங்கன்னா, ஸ்மார்ட் மணியோட 7 வீடியோஸுமே இருக்கும். அத போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா வந்து ஓவர் வியூவா ஒண்ணு சொல்றேன். ஸ்ட்ரக்சர் தான் என்னன்னா, ஒரு ஒரு பிரைஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து பெருசா ரிவர்ஸ் ஆகுதுன்னா, அந்த இடம் தான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டோட மேஜரான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஸ்ட்ரக்சர் தான். ஒரு மார்க்கெட் ஒரு ரிவர்ஸ் ஆச்சு, சின்னதா ரிவர்ஸ் ஆச்சுனாலும் அது ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஆனா வந்து பெரிய விதமான ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அந்த மார்க்கெட்டோட பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்ப இந்த இது ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த இது ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த ஒரு இது ஒரு ஸ்ட்ரக்சர்னா, இப்ப இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே ஒரு ஒரு இம்பல்ஸ் மூவ் வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா, அதிலிருந்து அந்த இம்பல்ஸ் முடியிற வரைக்கும் நம்ம வந்து ஃபிபோனாசி போட்டு, அதோட 0.785 ஓகேவா? 0.785 வந்து நம்ம வந்து லிமிட் வச்சு ட்ரேட் எடுப்பேன் நானு. அதாவது ரொம்ப சிம்பிள். வந்து நெறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அப்டின்னா, அந்த ஸ்ட்ரக்சர வந்து ஒரே மூவ் வந்து ஆ இது நடக்குது அப்டின்னா, இது என்னது மார்க்கெட்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணியிருக்கு அப்டின்னா, செல்லருக்கு வந்து செல் வந்து நெறைய நடந்துட்டு இருக்கு அப்டின்னு அர்த்தம். அப்ப அடுத்த செல் என்ட்ரி எங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 7, 8 இந்த என்ட்ரில இருந்து மார்க்கெட் திருப்பி செல் ஆகும். திருப்பி வந்து இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகுது. இந்த 78% லெவல்ல இருந்து திருப்பி செல் ஆகும். ஓகேவா? இதுலயே சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கு. நீங்க கத்துக்க தான் அது உங்களுக்கே தெரியும். ஓ! இப்படி நடக்கும், இப்படி நடக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்க தெரியும். என்னோட ஸ்மால் அக்கவுண்ட்ட இப்படிதான் ப குரோ பண்ணேன். நான் ட்ரேடிங் வரும்போது இது மட்டும் தான் கத்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கு அடுத்து தான் நான் அந்த ஸ்மார்ட் மணி, ஜீனியஸ் மணி கான்செப்ட் இதெல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அடுத்து, நான் வந்து அப்போ வந்து 25% சம்பாரிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 75% என்னோட பேலன்ஸ்ல இருந்து சம்பாதிக்கிறேன். அது எல்லாமே ஸ்மார்ட் மணி, ஜீனியஸ் மணி கான்செப்ட். நோ ரீட்டெய்லர் கான்செப்ட்டால இது பண்ண முடியாது. அ கண்டிப்பா வந்து அவ்வளோ சம்பாரிக்க முடியாது. எந்த விதமான இதுலயும் சம்பாரிக்க முடியாது. ரிஸ்க் கம்மி. ரிஸ்க் ரேஷியோ க ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியா எடுப்போம். ரிவார்ட் வந்து அதிகமா எடுப்போம். அதுதான் வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டோட ஒரு மேஜரான ஒரு கீ பாயிண்ட். ஓகேவா? சரி, அத பார்க்கணும் அப்டின்னா, இந்த சேனல் கிளிக் பண்ணி வாட்ச் லிஸ்ட்ல போய் பார்த்துக்கோங்க. இப்ப வந்து இன்னைக்கு என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிபோனாசியோட ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான். இப்ப வந்து செல்லுக்கு பார்த்தாச்சு எப்டின்னா, இப்ப செல்லு நான் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர வந்து ஆ ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஒரு ஒரு ரிவர்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்டின்னா, இப்ப மார்க்கெட் இங்கேருந்து இங்க எடுத்துட்டு 0.78 இந்த லெவல் தான் நம்மளுக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட். நான் அந்த இடத்துல லிமிட் வச்சுருவேன். இந்த இடத்துல தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருவேன். இந்த இடத்துல வந்து டேக் ப்ராஃபிட் வைப்பேன். ஓகேவா? இதுதான் சிம்பிள் தான். அதே மாரியே தான் பைக்கும். சரியா? இப்ப பைக்கு எப்டி அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாமே ஸ்ட்ரக்சர்ஸ் மேக் ஆகுது. இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகுது. இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகி அ திருப்பி வந்து இந்த 78ல வரும்போது பை லிமிட் வச்சிருப்பேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இதுல. அ ப இது டேக் ப்ராஃபிட் வந்து இதுல. சில பேர் வந்து ஃபிபோனாசி நம்புவாங்க. சில பேர் வந்து ஃபிபோனாசி வந்து சும்மா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் அத வந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காண்டி வரல. நான் ஏர்ன் பண்ணேன். அத வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். அவ்வளோதான்.
யூஎஸ்டி கேடா? சரி யூஎஸ்டி கேட்லயே பார்க்கலாம். யூஎஸ்டி கேட்ல இது ஸ்மார்ட் மணி கான்செப்ட். ஸ்மார்ட் மணில நேத்து எடுத்த ட்ரேடு. இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் வேண்டாம். லிக்விடிட்டி கிராப் ஆன இடத்துல ட்ரேட் எடுத்துச்சு. அது வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே இருந்துச்சு. லிக்விடிட்டி இருந்துச்சு, லிக்விடிட்டி கிராப் இருந்துச்சு, இம்பல்சிவ் இருந்துச்சு, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிருச்சு. ரீடெஸ்ட் பெர்ஃபெக்ட்டா நடந்து மார்க்கெட் வந்து ரைஸ் ஆச்சு. நம்மளுக்கு ஏத்த லெவலுக்கு ரைஸ் ஆச்சு. திருப்பி வந்து இந்த இடத்துல இருந்து லிக்விடிட்டி கிராப் பண்ண மாரி இருந்துச்சு. ஓகேவா? இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட். ஓகேவா? சரி அதெல்லாம் விடுங்க. இப்ப வந்து நம்ம ஃபிபோனாச்சி தானே பார்க்குறோம். இப்ப வந்து என்ன நடக்குது மார்க்கெட்ல? இப்ப வந்து மார்க்கெட் வந்து ஆ மோஸ்ட்டா இது வந்து ஒர்க் ஆகுறது அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட். இந்த இதுல வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஆ சைட்வே மார்க்கெட்லயும் பார்த்துக்கோங்க. எப்படி இங்க இருக்கு பாருங்க. இப்ப மார்க்கெட் என்ன ஆகுது? மார்க்கெட் வந்து இந்த ஸ்ட்ரக்சர பிரேக் பண்ணிருச்சு. இந்த ஸ்ட்ரக்சர் என்ன ஆயிடுச்சு? மார்க்கெட் வந்து இந்த இத பிரேக் பண்ணிருச்சு. இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான் பிரேக் ஆயிருக்கு. ஆம். மோஸ்ட்டா வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப் வேணும்னா, 1 ஸ்ட்ரக்சர், 2 ஸ்ட்ரக்சர், 3 ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு இம்பல்சிவ் மூவ் வந்து பிரேக் பண்ணுச்சு அப்டின்னா, அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு கிளீனான செட்டப்பு. மார்க்கெட் வந்து அந்த 78 லெவல்ல இருந்து ஸ்னைப்பர் என்ட்ரி குடுக்கும். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு செட்டப் தான் இல்லன்னு சொல்லல. இந்த இடத்துல வந்து பிரேக் ஆகிருக்கு. இந்த 78 லெவல் இருக்கு. 78 லெவல்ல வந்து நம்ம வந்து இந்த இடத்துல ட்ரேட் எடுப்போம். ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும். எப்படின்னா, இப்ப மார்க்கெட்ல இதுக்கு மேல வச்சுட்டோமா, இப்ப வந்து டேக் ப்ராஃபிட் வந்து இந்த விக்குக்கு இந்த இடத்துல மார்க்கெட் டச் ஆனது ரிஜெக்ட் ஆயிருக்கு. அப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த பாடி இங்க முடிஞ்சிருக்குல்ல, இந்த இடத்துல தான் நம்ம டார்கெட் வைக்கணும். அதுக்கு இது கீழ வைக்கக்கூடாது. ஓகேவா? இது நான் நெறைய தடவ இது ஒரு தப்பு பண்ணி லாஸ் ஆகியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த இதுல ஆ எங்க இருக்கு? இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல என்ன தெரியுது நம்மளுக்கு? ஆ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் பண்ணிருச்சு. இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி இறங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஃபிபோனாச்சி எடுத்து நம்மளோட லெவல்ல வைக்கணும். இந்த லெவல்ல இருந்து இங்க போடுறோம். இந்த ஸ்ட்ரக்சர் என்ன ஆயிடுச்சு? நல்லா பாருங்க. இந்த ஸ்ட்ரக்சர் தான் முக்கியம். இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிருக்குன்றத இங்க போடுறேன். இந்த ஸ்ட்ரக்சர் இங்க பிரேக் ஆயிருக்கு. இந்த 78ல என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு மேல, டார்கெட் வந்து இந்த லெவல். ரிஜெக்ட் ஆயிருக்கு. அதனால இந்த லெவல் தான் டார்கெட். ஓகேவா? எக்ஸாக்ட்டா பாருங்க. மார்க்கெட் அத டச் ஆனோனே ரிஜெக்ட் டச் ஆனோனே ஏறுது. ரிஜெக்ட் ஆன இடத்துல இந்த மாரி இதுல தான் நான் லைட்டா இதாவேன், ட்ராபேக் ஆகும். சரியா? இதுல என்ன பண்ணணும் அப்டின்னா, 78ல டச் ஆச்சா, திருப்பி வந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆச்சா, 78ல திருப்பி ரிஜெக்ட் ஆயிருக்கு. இந்த இடத்த வந்து மார்க்கெட் டச் ஆகும்போது பிரேக் ஈவன்ல வச்சிரணும். ஆ இந்த இத இது பண்ணும்போது மார்க்கெட்ட இதுல வைக்கணும். இந்த இடத்துல இந்த 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 இடத்துலலாம் ஜோன்ஸ் இருந்துச்சுன்னா, ஜோன் மேல வச்சிரணும். மார்க்கெட் அந்த மாரி போக போக அப்டியே வந்து மார்க்கெட்ட மூவ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? பிரேக் ஈவன்க்கு மாத்திக்கிட்டே இருக்கணும். ஆ. வாவ்! இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கிளீனான ஒரு செட்டப் இருக்கு பாருங்க. இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு கரெக்ட்டா? இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிடுச்சு. இந்த 2வது ஸ்ட்ரக்சர் என்ன ஆயிடுச்சு? கிளீனா பிரேக் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? ஆ இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிடுச்சு. இந்த ஸ்ட்ரக்சரும் பிரேக் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிருச்சு அப்டின்னா, நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெய்ட்டா ஃபிபோனாச்சி எடுக்கணும். அந்த இது மேல இருந்து இந்த இதுக்கு மேல வரைக்கும் வைக்கணும். பார்த்தீங்களா? கரெக்ட்டா 78ல டச் ஆனோனயே, மார்க்கெட் வந்து ஹெவியா வந்து ஒரு ஸ்னைப்பர் என்ட்ரி மாரி குடுக்கும். கரெக்ட்டா? இதுக்கு மேல ஸ்டாப்பு. டேக் ப்ராஃபிட் வந்து இதுக்கு கீழ. கரெக்ட்டா ரிஜெக்ட் ஆச்சுன்னா, இதுக்கு கரெக்ட்டா இது 21, 71 ரிஸ்க் ரேஷியோ கொஞ்சம் இதா இருக்கும். ம். சேம் தான். அது அப்படியே திருப்பி போட்டா பைக்கு. ஓகேவா? இப்ப இந்த இதுல பார்த்தீங்கன்னா, கிளியரா இருக்குதா? இந்த இடத்துல பாருங்க. ஆ ஒரு ஸ்ட்ரக்சர்ல லிக்விடிட்டி மாரி ஃபார்ம் ஆகுது. ஒரு ஸ்ட்ரக்சர பிரேக் பண்ணியிருக்கு மார்க்கெட். கிளீனா சொல்லணும்னா, ஒரு ஸ்ட்ரக்சர பிரேக் பண்ணியிருக்கு. ம். செட்டப் தான். ஆனா வந்து கிளீனான செட்டப் கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர்ல லிக்விடிட்டி மாரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா லேட்டரா வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஆனா வந்து ஒரு கிளீனா பார்க்கணும்னா, ஒரு 2 ஸ்ட்ரக்சரையும் பிரேக் பண்ணிருச்சுன்னா, அது வந்து கிளீனா ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த 78 லெவல் இருக்குதா? இந்த 78 லெவல டச் பண்ணி மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு?
இந்த 38ல டச் ஆயி மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுச்சு. பிரேக் ஈவன் அடி ஆயிருக்கும் நேரத்துக்கு. இந்த இடத்துல வச்சிருந்தோம்னா, நம்ம பிரேக் ஈவன் அச்சீவ் ஆயிருக்கும். நம்மளுக்கு ஒரு கிளீனான செட்டப் வேணும் அப்டின்னா, இந்த ஸ்ட்ரக்சர இம்பல்ஸாவே பிரேக் பண்ணியிருக்கணும். இந்த ஸ்ட்ரக்சரையும் இம்பல்ஸாவே பிரேக் பண்ணியிருக்கணும். அப்டின்னா ஒரு கிளீனான செட்டப் அந்த இடத்துல வந்து ப்ராப்பரா ட்ரேட் பண்ணலாம். ஈஸியா ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஓகேவா? வேற ஏதாச்சும் கிளீன் செட்டப் கிடைக்குதான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன இருக்கு? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது? இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல வந்து என்ன ஆயிருக்கு? ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிருக்கு. சாரி. இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிருக்கு. ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் பிரேக் ஆயிருக்கு. இந்த 2 ஸ்ட்ரக்சர் இது நான் எடுக்க மாட்டேன். இந்த நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னா, 2 2 மார்க்கெட் ஸ்ட்ரக்சரையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, அப்பதான் கிளீனா வந்து ஒரு ட்ரேட் எடுப்பேன். ஓகேவா? அப்பனா தான் வந்து ஒரு கிளீனான ஒரு செட்டப் கிடைக்கும். அப்பனா தான் நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு என்ட்ரியே கிடைக்கும். இப்ப இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, கிளீனா தெரியுதா? இப்ப இந்த இடத்துல பாருங்க. இதுதான் மேஜரான ஸ்ட்ரக்சர். இது வரைக்கும் கீழ தான் நடந்திருக்கு. இது ஒண்ணு தான் மேஜரான ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர கிளீனா மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து எடுக்கணும். இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயி எந்த இடத்துல முடிஞ்சிருக்கோ, அந்த லெவல் வரைக்கும் எடுக்கிறோம். இந்த 78ல வந்து லிமிட் வைப்பேன். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆச்சா, இந்த இடத்துல குளோஸ் பண்ணிருவேன். புரியுதா? மார்க்கெட் இத டச் ஆனவே மார்க்கெட் எப்படி ரிஜெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? அதனால இங்கேயே வந்து கரெக்ட்டா குளோஸ் பண்ணிருவேன். ஓகேவா? இதுதான் நான் யூஸ் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்த இது சொன்னோனயுமே வந்து நெறைய இது ஓடும். என்ன அப்டின்னா, ஆ ஃபிபோனாச்சி அப்டின்னு சொன்னாலே ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். கரெக்ட்டா? ஹார்மோனிக்ஸ் பேட்டர்ன்ஸ் தான் ஞாபகம் வரும். நான் அதுக்காண்டி வந்து ஒரு ஹார்மோனிக் புரோகிராமிங் பண்ணி, நான் அந்த ஹார்மோனிக் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிரும். முடிஞ்சோனே வந்து நான் வந்து ஒரு ஒரு 5 பேருக்கு வந்து நான் ஃப்ரீயா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். 5 பேருக்கு மட்டும் என்னோட இண்டிகேட்டர் ஃப்ரீயா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஆ இது எல்லாத்தையுமே தனித்தனியா வந்து டிசைன் பண்ணி, அது வந்து ரன் பண்ண வச்சிருக்கேன். இத பத்தி நான் தனியா வீடியோ கூட போடுறேன். ஆ ஏபிசிடி பேட்டர்ன் ஆகட்டும், காட்லே பேட்டர்ன் ஆகட்டும், எல்லா பேட்டர்னும் வந்து அ அதுவே வந்து கிரியேட் பண்ற மாரி போட்டு வச்சிருக்கேன். ஒரு இண்டிகேட்டர் மட்டும் நான் வெளிய இருந்து வாங்கி அத அட்டாச் பண்ணிட்டேன். அதுக்கு பேரு அ அது என்ன பண்ணும் அப்டின்னா, இந்த மாரி வந்து இது காட்டும். என்னது அட்வான்ஸ்டான இது காட்டும். இது என்னோட இண்டிகேட்டர் கிடையாது. இதுதான் என்னோட இண்டிகேட்டர். நான் கிரியேட் பண்ண இண்டிகேட்டர் இந்த இது மட்டும் தான். இது வந்து நான் தனியா வந்து Googleல இருந்து எடுத்தேன். அது வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, இந்த இதெல்லாம் சொல்லும்னு நெனைக்கிறேன். என்னது? அ அட்வான்ஸ்டா வந்து இந்த மாரி மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஃபிபனாசி வச்சு சொல்லும். என்னோட இண்டிகேட்டர் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் இதெல்லாம் பத்தி சொல்லும். இது வந்து சும்மா அந்த இ இ அது பேட்டர்ன் மட்டும் மேக் ஆகும். உங்களுக்கு என்னன்னு தெரியாது. அ இது மட்டும் ரன் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? சரி இதுதான் வந்து இன்னைக்கு நான் இது பண்ணது. அ அதே மாரியே வந்து நெறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. நான் ஸ்மார்ட் மணி எடுக்கிறதுக்கு வந்து நெறைய பேர் இல்ல. ஒரே ஒரு ஆள் மட்டும் கேட்டிருந்தாரு. கமெண்ட்ஸ்ல தான் போட்டிருந்தாரா, எதுல போட்டிருந்தாருன்னு கூட தெரியல. ஐசிடி இது எதுக்கு நீங்க எதுக்கு திருடி இந்த இது பண்றீங்க? உங்களலாம் எதுக்கு தான் பார்க்குறாங்களோ அப்படின்னு கேட்டு வச்சிருந்தாரு. நான் வந்து ஆ இது கத்துக்கிட்டது என்னோட மென்டார் கிட்ட இருந்து. நான் ஒண்ணும் ஐசிடின்ற இவர்கிட்ட இருந்துலாம் எடுக்கல. அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து ஐசிடி பத்தி தெரியும். ஐசிடி வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த இது கத்துக்கிட்டதுக்கு அடுத்து தான் தெரியும். எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடரா இருந்தாலும் ஐசிடி இது கத்துக்கிட்டதுக்கு அடுத்து தான் இந்த இது இருக்குன்னே தெரியும் அவங்களுக்கு. என்னது ஐசிடின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னே அப்படின்னு தெரியும். ஓகேவா? இன்னர் சர்க்கிள் ட்ரேடர் அவங்க பேரு. அது இருக்குன்னே தெரியும். நான் வந்து என்னோட கோர்ஸ் எல்லாத்தையும் ஜேர்னி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கடுத்து தான் இப்படி இருக்குது அப்படின்னே தெரியும். ஆனா வந்து யாருமே அந்த வீடியோஸ் பார்க்க மாட்டாங்க. ஐசிடி ஒரு வீடியோ மட்டும் 2 மணி நேரம் நடக்கும். அதனால வந்து மோஸ்ட்லி யாரும் பார்க்க மாட்டாங்க. சரியா? சரி ஓகே. நெகட்டிவிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு வேலை பார்த்தாலும். ஆனா வந்து ஸ்டார்ட்டிங்ல நெகட்டிவிட்டியா இருக்குது. ஆ ஏன் இப்படி பண்றாங்கன்னு தோணுச்சு. சில நேரம் சிரிப்பு வந்துச்சு. ஆ அது எனக்கு யோசிச்சு யோசிச்சு ஒரு மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே கைஸ். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். அந்த ஃபிபோனாசி ஸ்ட்ராட்டஜி வந்து ஆ நெறைய பேர் வந்து என் மேல காண்டுல இருப்பானுங்க. என்னடா நம்ம கோர்ஸ் கட்டி படிச்சதெல்லாம் வந்து அசால்ட்டா சொல்றானே! அப்படின்னு சொல்லிட்டு காண்டுல இருப்பாங்க. பரவால்ல. ஆ சரி ஓகே. ம். இது என்னன்னு பார்த்து
கத்துக்கோங்க. இத இத ட்ரேட் பண்ணுங்க. ஆ நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு, அதுக்கடுத்து வந்து இது பண்ணுங்க. உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, உங்க அக்கவுண்ட்ல. ஓகேவா? ஆ அதே மாரியே நான் என்னோட டெலிகிராம் சேனல்ல என்னோட செட்டப்ஸ் எல்லாமே வந்து அ போட்டிருப்பேன். அந்த செட்டப்ஸ் எல்லாத்தையும் வந்து வேணும்னா வந்து எடுத்துக்கோங்க. ஆ என்னோட ஸ்மார்ட் மணி செட்டப்ஸ் ஆகட்டும் சரி, எல்லா செட்டப்ஸையும் வந்து அதுல வந்து போட்டிருப்பேன். ஆ நீங்க வேணும்னா வந்து அத கிராஸ் செக் பண்ணி எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க. சரியா? அதுக்குரிய லிங்க் வந்து நான் கீழ குடுக்குறேன். ஓகேவா? சரி. ஓகே. பை.